Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்துட்டு லேசாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு ஆப்ப ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட வந்துட்டு போன vlogல செல்லிந்த நிலையா லேடி ஜேக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணினேன் அப்படின்ற குட்டி கிளிப் கொண்டும் சேர்த்திக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்த்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, அதுக்கப்புறம் எங்களோட ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா வீட்டு வாசலுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக இந்த ஆப்பை செய்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டு பச்சரிசி தான் எடுத்துக்கணும். பச்சரிசி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவிக்காத அரிசி. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கல்லுகள் எல்லாம் பொதுவாக ஈக்காது. நான் வீட்டிலே குத்தி எடுக்கிறேன் அப்படின்றதால நல்லா லாம்புலியில் போட்டு அரிச்செடுத்து இப்போ இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். இது ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வைக்கணும். 4 மணித்தியாலங்கள் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அரைக்கிறதுக்கு வந்துட்டு லேசாய்க்கும். இந்த ஆப்பை வந்துட்டு கேரளாவில் வெள்ளப்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு ரெசிபி தான். நான் நிறைய நாளாக ட்ரை பண்ணிட்டு வரேன். மாஷாலாண்டு நல்லா இருக்குது. காலை உணவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். லேசாகவும் செஞ்சிடலாம். அதோட டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா இருக்குது. எங்கள்ட ஸ்ரீலங்கன் ஆப்பை அப்படி தான் நிற்கிது. அப்போ அது பிறகு தான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்குவோம் இந்த ரெசிபி அப்படின்னு நினச்சேன். இப்போல்லாம் வந்துட்டு இந்த பேஷன் ஃப்ரூட் நல்லா காய்க்குது மாஷாலான்னு கொடியில். இந்த நாளும் பறிச்சிடணும், இல்லாட்டி எனக்கு முந்தி அணில் வந்துட்டு பறிச்சிடுவாங்க. அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு விட்டுட்டு மற்றத்தை வந்துட்டு நான் பறிச்சு எடுத்துருவேன். 4 மணித்தியாலங்கள் அரிசி நல்லா உரினத்துக்கு பிறகு தண்ணியை கொஞ்சம் அப்படியே வடிச்சு விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரிசி, அதுக்கு பிறகு சமைச்ச சோறு இருக்குது இல்லையா, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ இருக்குது இல்லையா, நல்லா அரை முத்தல் தேங்காய் பூ, அதுவும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா மிக்ஸி ஜார் சின்னது அப்படின்றதால நான் இப்போ போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஹாஃபாக பிரிச்சுட்டு 2 பஜ்ஜுக்கு அரைச்செடுக்க போகிறேன். அப்போ அரைவாசி தேங்காய் பூ, அரைவாசி சமைச்ச சோறு, அரைவாசி அரிசி. உங்களுக்கு அரைக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ குறைந்தளவு தண்ணி தேவையோ அந்தளவு ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துடணும். உங்களுக்கு எவ்வளோ பட்டு மாதிரி அரைக்கலுமோ அதை மாதிரி இப்போ நான் காட்டுற மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் அப்படியே ஊற்றி வச்சுட்டு அடுத்த பஜ்ஜுக்கு நான் அதே மாதிரி தான் அரிசி, அதுக்கப்புறம் மிஞ்சி இந்த ஆக்கின சோறு, அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைக்கக்கலை வந்துட்டு உங்களோட மிக்ஸி நல்லா சூடாகிற மிக்ஸி அப்படின்னு சொன்னால் இந்த அரிசை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஊற வைங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கூலாய்க்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு லேசாக அரைச்சி கிழமைக்கும். அதுக்கப்புறம் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தாண்டா உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் நீக்கணும். இதை விட கட்டியாகவும், அதாவது திக்காகவும் மீக்கப்படாது, அதே நேரம் தண்ணியாகவும் மீக்கப்படாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆகிக்கும். அப்போ பார்த்து அப்படி அரைச்சிக்கோங்க. எந்த சாமான் நீங்கள் புளிக்க வைக்கிற அப்படின்றாலும் உங்களுக்கு ஒரு டிப் நான் சொல்லித்தரேன். கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா இப்படி அடித்து பிசைஞ்சிக்கணும். அது வந்துட்டு நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பா எது செய்கிறாண்டாலும் வந்துட்டு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புளிச்சு வரும். இப்படி நல்லா அடித்து பிசைஞ்சதுக்கு பிறகு இதை குறைஞ்சது 8 மணித்தியாலம், கூடினது வந்து 10லேருந்து 12 மணித்தியாலம். சூடு காலம் அப்படின்னு சொன்னால் 8 மணித்தியாலத்திலே நல்லா புளிச்சிடும். குளிர்காலம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10-11 மணித்தியாலங்கள் அந்த மாதிரி போகும். நான் காலை உணவுக்கு செய்கிறேன் அப்படின்றதால நைட்டே வந்துட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் காலையில் நல்லா புளிச்சிக்கும். நல்லா புளிச்ச பேட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நொர மாதிரி வந்து இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ தான் உப்பு சேர்க்கணும். சுட கிட்டவாகி கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனியும் சேர்த்துக்கோங்க, இந்த கலர் வந்துட்டு நல்லா வாரத்துக்கு. அதோட பேக்கிங் சோடா உங்களுக்கு தேவை அப்படின்டா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நடுவெல்லாம் வந்துட்டு நல்லா பொங்கி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பை சுடுங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு உடனே உங்களுக்கு சுட்டு கேளும். உங்களோட ஆப்பை சுடுற பேனை வந்துட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி ஆப்பையை ஊற்றி எடுக்கணும், அவ்வளோதான்.
இதில் வந்துட்டு என்ன உண்டு அப்படின்னு சொன்னால் எங்களோட வளமையான ஆப்பத்தாச்சி இது இல்லையா, ஸ்ரீலங்கன் அலுமினியம் ஆப்பத்தாச்சி, அதில் வந்துட்டு எல்லா தாச்சிலையும் இது கலராது. சிலவங்க நல்லா பழக்கப்படுத்தி அதை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தாச்சிகள் சில நேரம் கலரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ஒன்றில் நன்ஸ்டிக் அப்படி இல்லாட்டி இரும்பு தாச்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வளமையாக நாங்கள் ஆப்ப ஊற்றுற மாதிரி தான். நடு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கலாம். இல்லாமல் சில பேருக்கு அந்த நடு விருப்பம் இல்லை, நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியாக்கள் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக செஞ்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு வெந்துடும். நல்லா முருகி வரும், ஓரங்கள் நல்லா கலராக வரக்கல உங்களுக்கு வந்துட்டு இறக்கிறேலாம். நெருப்பை வந்துட்டு நீங்கள் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறைவான ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நடுவெல்லாம் வந்துட்டு நல்லா வெந்து வரும். நன்ஸ்டிக் அப்படின்னு சொன்னால் கூட ஓரங்கள் எல்லாம் நல்லா முருகி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் இந்த ஆப்பை. நாங்கள் ஏற்கனவே இந்த தேங்காய் வெள்ளம் வந்துட்டு நல்லா அரைமுத்தல் தேங்காய் யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பால் ருசியாக டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா கட்டாயம் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா எங்களோட ஆப்பை வந்துட்டு கொஞ்சம் இதை விட வேலை கூட மாதிரி இருக்கும் இல்லையா, அதோட வந்துட்டு எல்லாருக்கும் சரி வராத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்பை ரெசிபி வந்துட்டு இன்ஷால்லா கட்டாயம் எல்லாருக்கும் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோறு இதெல்லாம் போடுறதால அவசரமாகவே புளிச்சிடும். அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் வைக்கிற நேரங்களை நீங்கள் சரியாக பார்த்து செஞ்சீங்க அப்படின்றாலே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஆப்பை வந்துட்டு செஞ்சிடலாம். அவசரமாக காலை உணவுக்கு அப்படின்னு சொன்னாலும் சுட சுட உங்களுக்கு வந்துட்டு சுட்டு சர்வ் பண்ணலும் வைக்கும். இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். சீனி கொஞ்சம் சேர்க்குறது வந்துட்டு இந்த ஓரத்தில் வர கலருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டோடு வரும். அந்த உப்பு சீனி ரெண்டும் அப்படியே சும்மா நல்ல ஒரு டேஸ்ட் ஆகிக்கும். அதை சுட்டி தான் நாங்கள் அந்த மாதிரி சேர்த்திப்போம். கொஞ்சம் சீனி சம்பல் தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சிருந்தேன். அப்போ அந்த ரெசிபியையும் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். நல்லா புளிச்ச பேட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் இந்த ஆப்பையில் இந்த ஹோல் எல்லாம் வரும். இந்த ஓட்டோட்ட மாதிரி வந்துக்குது இல்லையா, இதெல்லாம் வரும். இப்போ இந்த சீனி சம்பல் செய்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் வெங்காயத்தை வந்துட்டு நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு சேர்த்துக்கலும். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் வெடிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் மணத்துக்கு கொஞ்சம் கருவேப்பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபிஸ்ட் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இது அப்படியே பொரிஞ்சு வரக்கல நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் 2 ஈரு கொச்சிக்காய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி பச்சை கொச்சிக்காய் சேர்த்துக்கலாம். நெருப்பை வந்துட்டு மீடியம் நெருப்பாகவே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி நல்லா வதங்க விட்டுறணும். வெங்காயம் இப்படி நல்லா வதங்கி வரக்கலை புளியாங்கைக்குது இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து அதிலே உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து அதை ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு அப்படியும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போதாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்குறதுக்கு அப்படியே விட்டுறணும். இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி இப்போ நான் காட்டுற மாதிரி வந்ததுக்கு போகிறோம் கொஞ்சம் கட்டர்த்தூள் தேவையான அளவு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கலர் வரும், சீனி சம்பல் கலர். அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரக்கலும் உங்களுக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். உப்பு சீனி இதெல்லாம் வந்துட்டு சரியாக்கிதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போவும் கூட சேர்த்துக்கலாம். பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீனி சம்பலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கலரிக்கும் இல்லையா, அது வந்தது அப்புறம் உங்களுக்கு பார்த்து இறக்கிக்கலாம். இந்த சீனி சம்பலுக்கு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொஞ்சம் மாசி சேர்த்துக்கலாம். நான்டா இன்றைக்கி சேர்க்கலை. சீனி சம்பளோட மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பமான எந்த சைட் டிஷ்ஷோட வேணுமென்றாலும் இந்த ஆப்பை சாப்பிடையில நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நைட்டில் மிஞ்ச இறைச்சிக்கறி கோழிக்கறி அதுகளோட கூட இந்த ஆப்பை வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட் ஆகிக்கும். இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு போன விளாகில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, கொழும்புக்கு போன கல்யாணத்துக்கு. அதோட வந்துட்டு லேடி ஜேக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான் வாங்கியிருந்தேன். அது என்னென்ன சாமான் அப்படின்றத அடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அதை தான் இந்த கிளிப்பில் சேர்த்திக்கிறேன். சில பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு அது என்ன கடை அப்படின்னு சொல்லி, அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து கொழும்பு பொரல்லையில் இருக்கிற லேடி ஜே. என் சப்ஸ்கிரைபர்ஸே அதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க, தேங்க்ஸ் அலாட்.
மாஷாலான்னு நிறைய சாமான் அதுவும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அப்போ என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெருசாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பொறுமதியான அப்படியே ஒரு கூட சாமான் இல்லை. எனக்கு இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு விருப்பம். எங்கே போனாலும் அதை பார்ப்பேன். அப்போ அங்கே எனக்கு சீப்பாக கிடச்சிச்சு. இப்போ இந்த சைஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு 180 ரூபா. குட்டி சைஸாக இருந்தாலும் 180 ரூபா தான். அதோட இந்த பெரிய சைஸும் 180 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. நான் சும்மாவும் வாங்கலை, கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் தேவைப்படும். ஏன்டா நான் எல்லாம் மாதிரி அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்போ அதுகளை தான் கொஞ்சம் கழுவி காய வச்சு ஈக்கிற சாமான்களை ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி தீக்கிறேன். நான் எப்போவுமே இந்த பாட்டில்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் வைப்பேன். வெயிலில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக எங்களுக்கு என்ன சரி போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த கூடை, பழக்கூடை, இது பின்னினது, அந்த பெரம்பாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதால் பின்னினது. பார்க்கக்கல எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. விலையும் வந்துட்டு நல்லா குறைவாக இருந்துச்சு. இது ஒரு 400 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு எனக்கு பழங்கள் ஸ்டோர் பண்ண, நான் ஒரு நாளும் பழங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அப்போ அதுகள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்துச்சு. பிளேட்டில் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த கூடை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லா பிரயோசனம் வைக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என் தோட்டத்து பழங்கள், இந்த வாட்டர்மெலன் இல்லை, மற்றதெல்லாம் வந்துட்டு என் தோட்டத்துலேருந்து பறித்த பழங்களை தான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு கரண்டி ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். இது மல்டி பர்பஸாக இருக்குமென்ன, மற்றதுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் ஹோல்டராக அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ இப்படி ஒரு பலகையில் எடுப்போம்ண்டு மிச்ச நாளாக ஆசை இருந்துச்சு. அப்போ இது எனக்கு கண்ணில் பட்டுச்சு அந்த கடையில். அதுக்கப்புறம் அவசரமாக எடுத்துட்டேன். மகள்கிட்ட படிக்கிற மேசையில் வைக்கவும் இது யூஸ்ஃபுல்லாகிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் எடுத்தேன். அதோட இந்த ஜக்கொண்டு எடுத்திருந்தேன், சில்வர் ஜக்கொண்டு. சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு. மாஷாலாண்டு நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு எதுவுமே தேவைப்படல. ஏன்டா நிறைய சில்வர் சாமான் வந்துட்டு எனக்கு ஏற்கனவே ஈக்குது. அதோட இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு, நல்லா சரியான நியாயமான விலைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான மாதிரி ஒரு 3 ஸ்டோரேஜ் இந்த கண்டெய்னர்ஸ் வந்துட்டு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காப்பட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய எடுத்திருந்தேன். ஏன்டா வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டலை நான். நல்லா காப்பட் சும்மா நார்மல் தான். ஆனால் இங்கே விலையோட கம்பேர் பண்ணி பார்க்கல அங்கே வந்துட்டு நல்லாவே சீப்பாக இருந்துச்சு. அப்போ அதுகள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருந்தேன். அடுத்ததாக இந்த பலகை இடி உரலொண்டு எடுத்திருந்தேன். ஏற்கனவே எனக்கு கல்லால் செஞ்ச உரலொண்டு ஈக்குது. ஆனாலும் அதை டைலில் வச்சு தட்டக்கலை, டைல் டேமேஜ் ஆகிற மாதிரி நினச்சிச்சு. அதுக்கப்புறம் மிச்ச நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இப்படி ஒரு பலகையில் செஞ்ச இடி உரலொண்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இதோட விலை வந்துட்டு 300 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு இங்கேயோட கம்பேர் பண்ணி பார்க்கல நல்லா சீப்பாக இருந்ததால் உடனே எடுத்துட்டேன். அது குட்டி சைஸ் தான், எனக்கு கணக்காய்க்கும் எங்கட அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆக்கிறதுக்கு வந்துட்டு அது சரியாய்க்கும். அதோட இந்த கண் வச்ச அகப்பை, இது மிச்ச நாளாக நான் மிச்சம் இடங்களில் தேடிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே வாங்கணும் அப்படின்னு இருந்திக்கும் போல். அப்போ அதொண்டும் குட்டி இந்த உருட்டு கட்டையோடும் எடுத்திருந்தேன். ஏன்டா என் தேய்க்கிறது வந்துட்டு கொஞ்சம் பெருசு. அப்போ இந்த குட்டியாக சப்பாத்தி செய்கிறதுக்கு, பட்டி சுருட்டுறதுக்கெல்லாம் இப்படி ஒரு குட்டி இருந்துச்சுண்டா நல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்திருந்தேன். இது 100 ரூபான்னு நினைக்கிறேன். அது அகப்பைக்கு வந்துட்டு 90 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. விலையெல்லாம் எனக்கு வந்துட்டு எப்படின்ட்டு சரியாக தெரியா. நீங்களும் கமெண்ட்டில் செல்லுங்க எனக்கு, எப்படி அங்கே சீப்பா இல்லாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட்டில் செல்லுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னுக்கு ஸ்டூலில் என் ஃப்ளவர் வாஸ் வைக்கக்கலை, அதில் கீழே இருக்கிற ஒரு ஆணி வந்துட்டு கொஞ்சம் கீறிப்படுற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் மேட் ஒன்று பின்னிருந்தேன். அப்போ அதையும் உங்களோட காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.